இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக பொறுப்பாளராக மாணிக் தாக்கூருங்கிற நபர் பொறுப்பேற்றவுடன் வீரவசனம் எல்லாம் பேசியிருக்காரு. அதாவது காங்கிரஸ் அடிச்சா திருப்பி அடிப்பாராம். அது திமுகனாலும் சரி, அதிமுகனாலும் சரி, பாமகனாலும் சரி, யாரா இருந்தாலும் திருப்பி அடிப்போம் அப்படின்னு வீரவசனம் பேசியிருக்கார். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1967ஆம் ஆண்டு குழி தோண்டி புதைக்கப்பட்ட கட்சியாகத்தான் காங்கிரஸ் ஆனது தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக அப்படியான சூழல்ல இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஜயனுடைய நிழல்ல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ஒட்டுண்ணி போல ஒட்டி கொண்டு இப்ப நாங்க திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற வீரவசனத்தை பேசுவதையெல்லாம் நம்ம ஒரு காமெடியாகத்தான் கடந்து போக வேண்டியது இருக்கு. ஏன்னா காங்கிரசினுடைய பலம் தமிழ்நாட்டில் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இத்தனை ஆண்டு காலமாக திமுகவினுடைய நிழலில் தான் காங்கிரஸுங்கிற இந்த செடி உயிர் வாழ்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். திமுகவோடு கூட்டணி வைக்காம தனித்து நின்ற தேர்தலில் காங்கிரசினுடைய நிலைமை என்ன, யோகியதை என்ன அப்படிங்கிறத நாம் எல்லாருமே கண்கூடா பார்த்திருப்போம். இதுல என்னன்னா, இந்திய அளவில் பாசிச பாஜகவை எதிர்க்க வக்கு இல்லாம இந்தியா முழுவதும் மண்ணை கவ்வி தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுகவினுடைய தயவில் காங்கிரஸ் உயிர் வாழ்ந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க இதையெல்லாம் நன்றி இருக்கக்கூடியவனாக இருந்தா நினைச்சு பார்ப்பான். நன்றினா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கக்கூடிய இவர்களிடம் வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு, அதே காங்கிரஸை சார்ந்த மயூரா ஜெயக்குமார்ங்கிறவரும் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வீரவசனம் பேச ஆரம்பிச்சிருக்கார். இந்த மயூரா ஜெயக்குமார் யாருன்னா, நீங்க இந்த தேர்தலுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கில் நின்று பிரச்சாரத்துக்கு கூட வராம, இன்னும் சொல்ல போனா ஜெயிக்க கூடாது, இந்த தேர்தலில் வானதியை ஜெயிக்க வைக்க என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்த ஒரு நபர் தான் இந்த மயூரா ஜெயக்குமார். எந்த அளவுக்கு நாங்க தாபேதிக சார்பா துண்டறிக்கை கொடுக்க போவோம். அப்ப மக்களே என்ன கேட்பாங்கன்னா, ஏப்பா வேட்பாளரே இன்னும் வரல, நீங்க 2வது முறையா நோட்டீஸ் கொடுக்க வந்துட்டீங்க, வேட்பாளரை ஒரு முறையாச்சும் அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் அன்றைக்கு அவர் வேலை பார்த்தார். அது இப்படியான சூழல்ல கடைசி பிரச்சார நாள் வருதுங்க. அப்ப என்ன முடிவு பண்றோம்னா, சரி இந்த ஒரு நாள் இவரை எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போய் இவருடைய முகத்தை மக்கள்கிட்ட காட்டிக்கிறணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கடைசி நாள், பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள் வைங்களேன், அன்னைக்கு ஒரு திட்டம் போடுறோம். முந்தத்த நாளே இதை கன்ஃபார்ம் பண்றோம். காலையில் 9 மணி துவங்கி மாலை வரை அந்த கோவை தெற்கினுடைய எல்லா பகுதியிலும் போய் நாம் பிரச்சாரம் செஞ்சிருவோம், வாகனத்தில் முகத்தை காமிச்சிருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு திட்டமிடுறோம். அதன் அடிப்படையில் நீங்க இங்க ஆர்எஸ் புரத்தில் ஒரு இடத்த முடிவு பண்ணி, பூ மார்க்கெட் பகுதியில் ஒரு இடத்த முடிவு பண்ணி அங்க அசம்பிள் ஆகும்னு திட்டமிட்டாச்சு. 9 மணிக்கு வர வேண்டியங்கிறவரு 10 ஆயும் வரல, 11 ஆயும் வரல, ஆடி அசைஞ்சு ஒரு 12 மணிக்கு வந்தார். சரிப்பா, உப்பு ஒண்ணு கெட்டு போகல, 5 மணி நேரம் இருக்கு, 5 மணி நேரம் இவரை கூட்டிட்டு போய் எல்லா மக்கள்கிட்டையும் காமிச்சிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வாகன பிரச்சாரம் துவங்குது. துவங்கின 1 மணி நேரத்துல ஆர்எஸ் புரத்தில் துவங்கின பிரச்சாரம் டவுன்ஹால் பகுதிக்கு வருது. நீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா, ரயில் நிலையத்தில் அருகில் இருக்கக்கூடிய கீதா கேன்டீனிடம் வந்து வண்டி நிக்குது, எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டா, இல்ல உணவு இடைவேளை, இங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரத்தை துவங்குவோம் அப்படிங்கிறத தகவலா சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுத்து நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டுக்கோங்கப்பா அப்படின்னு வந்தவர்களிடம் பிரிச்சு விட்டாங்க. ஆனா என்ன பெரிய கொடுமைன்னா, சாப்பிட்டுட்டு வந்து வெளியில பார்த்தா ஒத்த காங்கிரஸ்காரன் கூட கிடையாது, எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, வேட்பாளர் உட்பட. ஆக அந்த 1 மணி நேரம் தான் அவர்களுடைய பிரச்சார நேரம் அப்படின்னு அன்னைக்கு ஒதுக்குனாங்க. இப்படியான ஒரு அளப்பரிய போராளி,
அளப்பரிய உழைப்பாளி தான் இன்னைக்கு பேஸ்புக்ல உட்கார்ந்துட்டு வீரவசனம் பேசக்கூடிய இந்த மயூரா ஜெயக்குமார். சரி, நீங்க இந்த மாணிக் தாக்கூர், மயூரா ஜெயக்குமார் அப்படிங்கிற இந்த தனிநபர்களா பார்க்காம ஒட்டுமொத்த காங்கிரஸையும் நாம் இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனா என்னன்னா, கால சூழலுக்கு நாம் தலை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பாஜகவை எதிர்ப்பதற்கு நமக்கு காங்கிரஸ் தேவைப்பா, வேற வழி இல்லாம இதை தூக்கி சுமப்போம் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில் நாம் இத்தனை நாட்கள் இருந்தோம். ஆனா இப்போது அந்த நெருக்கடியும் நம்மை விட்டு விலகி இருக்கு. இனி நாம் பாஜக அல்லாத தமிழ்நாடு, காங்கிரஸ் அல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற அரசியலை நாம எந்த தயக்கமும் இன்றி கையில் எடுத்து இந்த காங்கிரஸை முற்ற முழுவதுமாக துடைத்தெறியக்கூடிய வேலையை வருங்காலத்தில் நாம் செய்வோம். நான் முன்னரே சொன்னது மாதிரி 67ல தோண்டி புதைச்ச கட்சி தான். நடுவுல கொஞ்சம் குளுக்கோஸ் கொடுத்து கொஞ்சம் உயிர் கொடுத்து வச்சிருந்தோம். அந்த காங்கிரஸ் இனி தமிழ்நாட்டுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் இனி வரும் நாட்களில், வரும் வருடங்களில் காங்கிரசினுடைய தோல்வியை, காங்கிரசினுடைய வீழ்ச்சியை தமிழ்நாட்டில் உறுதி செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண